நாம இப்போ ஒரு சாதாரணமான காலகட்டத்தில் வாழையில உலக வரைபடத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் வார், அதாவது பொருளாதார போரோட உச்சகட்டத்தில் நிற்கிறோம். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாடு என்னமோ ஒரு நாட்டோட நிலப்பரப்ப நீ வீக்கா இருக்க, அதனால அது என்கிட்ட கொடுத்துன்னு அபட்டமா கேட்ட எப்படி இருக்கும்? அதுதான் இப்ப நடக்குது. அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவுல இருந்த அந்த பல வருஷ கால நட்பு இப்ப சுக்குநூறா உடைய ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்ப் இப்ப நேரா கிரிலாந்து மேல கை வச்சிருக்கார். இதுக்கு பின்னாடி பல ட்ரில்லியன் டாலர் பிஸ்னஸும் இராணுவ பணமும் முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை விட்டுட்டு கலர ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட மிக நெருங்கிய நண்பனா இருந்த கனடாவே இப்ப சீனா கூட சேர்ந்து $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அளவுக்கு டீல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நிலைமை எவ்வளவு மோசமா போயிருக்கு என்பதை நீங்களும் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா கிரினாந்து கேட்டதுக்கு டென்மார்க் முடியாதுன்னு சொன்னதும் ட்ரம்பவுக்கு கிட்ட இருந்து வந்த பதில் உலகத்தையும் அதிர வச்சிருக்கு. நைஸா கேட்டா கொடுத்துடு, இல்லைன்னா கஷ்டப்பட வேண்டி இருக்குமென்னு நேரடியாகவே ட்ரம்புக்கு மிரட்டலை விடுத்திருக்கார். ஆனா இந்த சண்டையில அமெரிக்கா ஒரு விஷயத்தை மறந்துடுச்சு. அமெரிக்காவோட மொத்த பொருளாதாரம் உலக நாடுகள் கொடுக்குற கடனை வச்சுதான் ஓடுது. சீனா ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கிற டாலரை விட்டுட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டார்கள். இப்போ ஐரோப்பாவும் அதே வேலையை ஆரம்பிச்சா அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆகும்? அமெரிக்காவோட வட்டி விகிதங்கள் ஏன் ராக்கெட் வேகத்துல ஏறுது? அமெரிக்கா நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் வரையில சிக்கி அடிய போகுதா? சீனாவோட மாஸ்டர் பிளான் என்ன? ஐரோப்பா எப்படி அமெரிக்காவை திருப்பி அடிக்க போறாங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் பொறுக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, அமெரிக்கா ஏன் கிரிலாந்தை கேட்குறாங்க என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். ஏற்கனவே எங்களுடைய பல வீடியோக்களில் தெளிவாக பார்த்தபடியா இதில் நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். அமெரிக்கா இந்த கிரிலாந்தை கேட்பதுக்கு அவங்க சொல்கிற காரணம் தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஐரோப்பா ரொம்ப வீக்காக இருக்குது, ஆனால் அமெரிக்கா ரொம்ப கெத்தாக இருக்குது. அதனால கிரிலாந்தை நாங்கள் எடுத்துக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு ட்ரம்பவர்கள் சொல்கிறார். யாராவது வந்து இது ரஷ்யா கிரிமியாவை ஆக்கிரமிச்ச மாதிரி இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைப்பா, இது கிரிலாந்துக்கும் நல்லது, உலகத்துக்கு நல்லதுன்ற ஒரு மாதிரியே அமெரிக்கா சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரம்ப் அவர்கள் நாட்டோ நாடுகளும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டார். நாட்டோ ஆரம்பித்த காலத்தில் இருந்து அதாவது அமெரிக்கா நாட்டோக்காண்டு நிறைய விஷயம் செஞ்சிருக்கேன். இப்போ நாட்டோ அமெரிக்காவுக்கு திரும்பி செய்யணும்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றார். கிரிலாந்து விஷயத்தில் உதவி செய்யணும்னா தான் அமைதியா இருக்க மாட்டேன் என்ற ஒரு லெட்டரையே நாட்டோட மெம்பராக இருக்கிற நாடுகளுக்கு போட்டிருக்கார். இதை பார்த்த மற்ற நாடுகளுக்கு எப்படி இருக்கும்? அமெரிக்கா மேல இருந்த நம்பிக்கையை அந்த நாடுகள் இழந்துட்டார்கள். அமெரிக்கா மேல இருந்த நம்பிக்கையை முழுசா போயிடுச்சு என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம கிரிலாந்து டெவலப் பண்ண $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணம் ஆகும் என்றும் அவர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே அமெரிக்கா ஒரு கடன்கார நாடு. இந்த உலகத்திலேயே அதிகமான கடன் வைத்திருக்கின்ற நாடு என்றால் அது அமெரிக்கா தான். முதலிடத்தில் அமெரிக்கா இருக்காங்க. இப்படி இருக்கையில இதுவரையாண்டு தான் அமெரிக்காவோட மக்கள் மத்தியில எண்ணமானது எழும்பி இருக்கும் என்பதுதான் உண்மை. அதுவும் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணம் கிரிலாந்து டெவலப் பண்ண தேவையாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு. இப்படி இருக்கையில இங்கதான் ஒரு ட்விஸ்டானது எழுப்பி இருக்கு. அமெரிக்காவோட கடன் பத்திரங்கள் எல்லாமே இப்ப சரிஞ்சுக்கிட்டு வருது. அதோட வட்டி வீதம் சும்மா எழுவிக்கிட்டு போகுது என்பதுதான் உண்மை. வட்டி அதிகமான என்னாகும்? சாதாரண மக்கள் வாங்குகின்ற ஹவுஸ் லோன்ல இருந்து கம்பெனி வாங்குற லோன் வரைக்கும் எல்லாமே காஸ்ட்லியா மாறிக்கிட்டு இருக்கு. போன வருஷம் மட்டுமே அமெரிக்கா வட்டியா மட்டுமே $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை கட்டி இருக்காங்க. இது அவங்க பாதுகாப்பு செலவுக்கு, அதாவது டிஃபென்ஸுக்கான ஒதுக்கீடு செய்கின்ற பணத்துக்கும் மெடிக்கல் செலவை விட ரொம்பவே அதிகமாக பார்க்கப்படுது. ரொம்பவே அதிகமாக இருக்கு என்பதுதான் உண்மை. இதுதான் அமெரிக்காவோட பலம் என்பது ஏற்கனவே சீனாவுக்கு தெரிஞ்சிட்டது போல இருக்கு. ஏனென்றா சீனா இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க கிட்ட இருக்கிற அமெரிக்காவோட கடன் பத்திரங்கள் எல்லாத்தையும் கடகரண்டு வித்து தள்ளுறாங்க. அதாவது தங்கள்கிட்ட இருக்கிற அமெரிக்காவோட கடன் பத்திரங்கள் அனைத்தையுமே கடகரண்டு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களை அடிக்க பார்க்குற ஒரு நாட்டுக்கு நாங்கள் ஏன் கடன் கொடுக்கணும்னு சீனா கேட்கறதே நியாயமாகத்தானே தோணுது. அவங்க இப்போ டாலரை விட்டுட்டு தங்கம் மேலேயும் மற்ற நாடுகளோட சொத்துக்கள் மேலேயும் முதலீடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. 2008க்கு அப்புறம் சீனா வச்சிருக்கிற மிக குறைந்த அளவு டாலர் சொத்து இதுதான். இனிமே அமெரிக்காவுக்கு உதவ சீனாக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில போட்டி போறபடியால் சீனா அமெரிக்காவுக்கு உதவி செய்து தங்களுக்கே அப்போ எடுத்து சொருகுவார்களா? இல்லைத்தானே. இனி அமெரிக்காவோட கடன் பத்திரங்களை சீனா வாங்க போறதும் இல்லை. சரி, சீனா தான் இப்படி பண்ணுதுன்னா ஐரோப்பா என்ன பண்ணுவாங்கன்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். ஐரோப்பா கிட்டையும் அமெரிக்காவோட சொத்துக்கள் நிறைய இருக்கு. ட்ரம்பவர்கள் ரொம்ப ஓவரா பண்ணினா ஐரோப்பிய நாடுகள் அவங்க கிட்ட இருக்கிற $3.6 டிரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் மதிப்பிலான பத்திரங்களை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நடந்த அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ஆனது தாறுமாற ஏறிடும். அது மட்டும் இல்லாம
அமெரிக்கா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐரோப்பியர்கள் பல லட்சம் கோடி முதலீடு செஞ்சுருக்காங்க. அவங்க அதை எடுத்தாலே போதும், அமெரிக்காவோட ஏஐ பவுல் அப்படியே புஷ்ன்னு போயிடும். சரி, இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். இங்கதான் விஷயமே ரொம்ப சீரியஸா மாறுது. ட்ரம்பவர்கள் இப்ப எடுக்கிற இந்த கிரில்லாந்து முடிவுங்கிறது வெறும் நிலத்துக்கான ஆசை மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய ஈகோ யுத்தம். இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார ஆபத்து ரொம்பவே பயங்கரமானது. ஐரோப்பா நினைச்சா அமெரிக்காவை ஒரே அடியிலே நிலைக்குள்ளே வைக்க முடியும். அது எப்படி என்பதை கொஞ்சம் டீட்டெயிலாக நாங்கள் பார்ப்போம். ஐரோப்பாவில் இருக்கிற முதலீட்டாளர்கள் அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 6 டிரில்லியன் பங்குகளை வாங்கி வச்சிருக்காங்க. அமெரிக்கா ரொம்ப அழுத்தம் கொடுத்தா ஐரோப்பா இந்த ஷேர் எல்லாத்தையுமே மொத்தமாக விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நடந்தா இப்போ பெருமையாக பேசுகிற இந்த ஏஜை புரட்சி என்பது டெக் கம்பெனிகள் எல்லாமே ஒரே நாள்லேயே சரிஞ்சிடும். அமெரிக்காவோட டெக் கம்பெனிகளும் அமெரிக்காவோட ஏஜை புரட்சி அனைத்துமே ஒரே நாள்லேயே மொத்தமாக சரிஞ்சிடும். அமெரிக்காவோட மொத்த சிஸ்டமே வெளிநாட்டுக்காரங்க கொடுக்குற கடனை வச்சு தான் இயங்குது ஓடுதுன்றே சொல்ல முடியும். ஐரோப்பா அவங்க கிட்ட இருக்கிற 3.6 டிரில்லியன் டாலர்ஸ் கடன் பத்திரங்களை வித்துட்டா அமெரிக்கா வேறு வழி இல்லாம பொது நோட்டுகளை அச்சடிக்க வேண்டி இருக்கும். இதனால அமெரிக்காக்குள்ளேயே விலைவாசி விண்ணைத்தோட ஆரம்பிக்கும். நிறைய பணங்களை அச்சிடும் போது அந்த பணத்துக்கான மதிப்பானது குறைய ஆரம்பிக்கும். பண மதிப்பு குறையும் போது விலைவாசி உச்சத்தை தொட ஆரம்பிக்கும். இதனால அமெரிக்காவுடைய டாலர் வீழ்ச்சியானது சொர்ணனு அசுர விதத்துல உச்சத்தை தொட ஆரம்பிக்கும். தம்பவர்கள் இன்னும் ஒரு பக்கம் வெனிசுலா நாட்டு எண்ணெயை கைப்பற்ற போறேன்னு சொல்றாரு. இதை கேட்கறதுக்கு மாசா இருக்கலாம், ஆனா இதுக்கு ஆகுற செலவை யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே வட்டி கட்டவே காசு இல்லாம அமெரிக்கா திணறி கொண்டு இருக்கு. இப்போதைக்கு அமெரிக்கா ஒரே கத்திமையில நடக்கிற மாதிரி தான் அவர்களோட சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு பக்கம் சீனா டாலரை கைவிடுறாங்க, இன்னும் ஒரு பக்கம் ஐரோப்பா கடுப்புல இருக்காங்க. ட்ரம்பவர்கள் சொல்ற மாதிரி அமெரிக்காவை மீண்டும் பெரிய நாடாக மாற்றது, அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் ஆக்குறதுக்கான திட்டமா இல்லை அமெரிக்காவை தனிமைப்படுத்தணுமென்று ட்ரம்பவர்கள் போட திட்டமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ட்ரம்பவர்களோட நடவடிக்கைகள் அனைத்துமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு. உலகத்தோட ரிசர்வ் கரன்சியாக இருக்கிற டாலருக்கு இந்த நிலைமைன்னா சாதாரண மக்கள் நாம என்ன பண்ணணும்? இதனால தான் சீனா மாதிரியான நாடுகளும் பெரிய முதலீட்டாளர்களும் இப்ப தங்கம் மேல அதிக முதலீடு செஞ்சு வச்சிருக்காங்க. ஏனென்றா கரன்சி என்னைக்குமே வேணா சரியலாம். அதாவது கரன்சி என்பது ஒரு நாட்டினுடைய கரன்சி என்பது எப்போ வேணாலும் சரியலாம். ஆனா தங்கம் என்பது எப்போதுமே மதிப்புரியதாகத்தான் இருக்கும். அதனாலதான் அந்த தங்கத்தின் மேல நிறைய பேர் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நாம இப்போ ஒரு சிமுலேஷனுக்குள்ள வாழ்ற மாதிரி தான் இருக்கு. எதுவுமே லாஜிக்கா நடக்கல. அடுத்த 24 மணி நேரத்துல ட்ரம்பவர்கள் என்ன வேணா பண்ணலாம்ங்கிற நிலைமை தான் இருக்கு. அமெரிக்கா கிரில்லாந்துக்காக ஐரோப்பாவை பணிய வைக்குமா, இல்ல ஐரோப்பா அமெரிக்காவோட பொருளாதாரத்தை காலி பண்ணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பொருளாதார போர் உங்க பாக்கெட்டை எப்படி பாதிக்கும்னு பயமா இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கோவம் பண்ணுங்க. நீங்க பயப்படுறீங்களா என்பதை பற்றிய கருத்துக்களையும் கீழே கோவம் பண்ணுங்க. அமெரிக்கா உலகத்தை மிரட்டுகிறார்கள், ஐரோப்பாவை மிரட்டுகிறார்கள், மற்ற நாடுகளை மிரட்டுகிறார்கள். அமெரிக்காவோட ட்ரம்பினுடைய இந்த அடாவடித்தனத்துக்கு ஐரோப்பா செக் வைப்பார்களா? அமெரிக்காவை அடிபணிய வைப்பார்களா? சீனா அடிபணிய வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அதே மாதிரி அமெரிக்காவை ஐரோப்பாவும் அடிபணிய வைப்பார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதியதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதியதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.